ஒரு பரபரப்பான நகரத்துல எல்லா பேரும் வேலைக்கு ஓடிக்கிட்டு வந்துட்டு போயிட்டே இருந்தாங்களாம். எல்லா பேரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு இருக்கும்போது சடனா மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சாம். நிறைய பேர் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஆனா ஒரு பூங்காக்கு முன்னாடி வெளியில ஒரு தாத்தா கொடையை பிடிச்சிக்கிட்டே நின்றுக்கிட்டே இருந்தாராம். வர்றவங்க போறவங்கள்ட்ட எல்லாம் கொடையை நீட்டுறதுதான், யாரும் வரமாட்டேன்ட்டாங்களாம். ஆனாலும் அவர் அங்கே நின்ன மேனிக்கு அந்த கொடையை பிடிச்ச மேனிக்கே இருந்தே இருந்தாராம். மழை நின்றுச்சா, அப்புறம் திருப்பி தாத்தா வீட்டுக்கு போயிட்டாராம். அடுத்த நாளும் திருப்பி ஒருக்கா இந்த தாத்தா என்ன செஞ்சாராம், மழை வந்துருமே அப்படிங்கிறதுக்காண்டி கொடையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே உட்காந்து கொடையை பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருந்தாராம். அப்போது அங்கே ஆஷான்னு ஒரு பொண்ணு வந்து ரெயின் கோட்டை போட்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தப்ப, ஏன் இந்த தாத்தா 2-3 நாளாகவே இதே மாதிரி செஞ்சுட்டு இருக்காரு, கொடையை வந்து பிடிச்சி நின்றுக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே போனாப்லையாம். போகிற வழியில் அவங்க ரெயின் கோட்டில் ஏதோ ஒரு ஓட்டை ஆகி துணியெல்லாம் நனைய ஆரம்பிச்சிருச்சான். திருப்பி ஆஷா வந்து இந்த தாத்தாட்ட, நான் இந்த கொடைக்குள்ளே நிற்கலாமா அப்படின்னு கேட்டாப்லையாம். வாங்க, அதுக்கு தான் நான் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போது இந்த ஆஷா உள்ளுக்கு போய் கொடைக்குள்ளே போய் நின்னோடனே ஒரு தனியாக ஒரு விதமான யோசனை வந்துச்சான். ஏன் இந்த தாத்தா இவ்வளோ நாளாக நின்னாரு அப்படிங்கிறத அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிதான். அந்த தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், நான் சும்மா தான் வீட்டில் இருக்கிறேன், எல்லா பேரும் வேலைக்கு போயிட்டுருக்குறீங்க, அதனால உங்களுக்கு எதுனாச்சும் தேவைப்படுமே அப்படிங்கிறக்காண்டி நான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். மழை நின்றுச்சா, ஆஷா ரொம்ப நன்றி சொல்லிட்டு போயிடுச்சான். அடுத்த நாள் திருப்பி ஒரு ஆஷா அந்த தாத்தாவை வந்து பார்த்துட்டு சொன்னிச்சான், நீங்கள் செய்கிற சேவை ரொம்ப நல்ல சேவை, அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உதவி செய்யணும்னு நீங்கள் வர்றீங்க அப்படிங்க பாராட்டிட்டு ஆஷா போயிடுச்சான். அவங்க ஆஃபீஸ்லேயும் போயிட்டு இருக்கிற மக்கள்கள்கிட்ட எல்லாம் சொன்னிச்சான், நாளைக்கு நம்மளும் இந்த உதவியை செய்ய ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னாச்சான். ஒருத்தவங்களுக்காண்டி அனுதாபப்பட்டு உதவி செய்கிறத நம்ம எம்பத்தின்னு சொல்லுவோம். நம்மளும் அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்வோம்.